Hi smart kids. Class 7. I'm going to, I'm gonna go. இந்த கிளாஸ்ல நாம இந்த வார்த்தைகளோட மீனிங் என்ன, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, நாம கிளாஸ் 7 பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போறோங்க. பார்ட் 1ல I'm going to, I'm gonna go. இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் என்ன, இந்த வார்த்தைகளை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த கிளாஸ் 7ஓட பார்ட் 1ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். I'm going to அப்படின்னா நாம ஃபியூச்சர்ல செய்ய போற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணும்போது யூஸ் பண்றது தாங்க I'm going to. I'm gonna அப்படின்னா going toட ஷார்ட் ஃபார்ம் தாங்க. இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு இன்ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷன், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி கூடயோ நீங்கள் பேசும்போதோ இல்லை சேட் பண்ணும்போதோ மெசேஜஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்மலான கான்வர்சேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃபார்மலானா ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை ஒரு அஃபிஷியலாக ஒரு ரிப்போர்ட்ஸோ ஒரு லெட்டர்ஸோ கொடுக்கும் போதெல்லாம் நம்ம கோனா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் நாம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கிராமட்டிக்கலி, அதாவது இலக்கண முறைப்படி கோனா அப்படிங்கிறது கரெக்டான ஒரு வேர்ட் கிடையாது. கோனா யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாமா? I'm going to order food. I'm gonna order food. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தாங்க. நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போறேன். இது தாங்க ரெண்டு சென்டென்ஸுக்கான மீனிங். I'm going to take a walk after the meeting. I'm gonna take a walk after the meeting. I'm going to take a walk அப்படின்னா நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறது தாங்க மீனிங். I'm gonna take a walk after the meeting அப்படின்னா கூட்டத்திற்கு பிறகு நான் நடக்க போகிறேன். இதே மீனிங் தாங்க ரெண்டு சென்டென்ஸ்க்குமே வரும். I'm going to take a walk after the meeting அதுவுமே கூட்டத்திற்கு பிறகு நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறது தாங்க மீனிங். I'm going to buy a car next week. I'm gonna buy a car next week. Car அப்படின்னு சொல்லக்கூடாது, car அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இதோட மீனிங் பார்க்கலாங்களா? அடுத்த வாரம் கார் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தாங்க ரெண்டு சென்டென்ஸ்க்குமான மீனிங். பேசும்போது ஒன்று கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்யூச்சரில் செய்ய போகிற வேற வினை சொல், அதாவது வேர்பு கூட மட்டுமே கோனா பயன்படுத்த முடியும். ஆர்டர், டேக், பை இதெல்லாம் மெயின் வேர்ப்ஸ். இந்த மெயின் வேர்ப்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கோனா பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளவே பாருங்களேன். I'm going to buy a car. I'm gonna buy a car அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கார் வாங்க போகிறீங்க, அதாவது நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஃப்யூச்சரில் கார் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு நீங்கள் கோனா யூஸ் பண்ணலாம். I'm gonna order food அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ண தான் போகிறீங்க. அதை நீங்கள் ஃப்யூச்சரில் செய்ய போகிறீங்க இல்லைங்களா? அந்த ஃப்யூச்சரில் செய்ய போகிற ஆர்டர் அப்படிங்கிற மெயின் வேர்ப், இந்த மெயின் வேர்ப் கூட வர்றனால நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? அப்போ அந்த மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்டாக வரனால நீங்கள் கோனா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே எல்லாம் கோனா அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கோனா அப்படிங்கிறது மெயின் வேர்பாக வரும்போது யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I'm gonna Coimbatore tomorrow. நான் நாளைக்கு கோவை செல்கிறேன். I'm gonna canteen after the meeting. கூட்டத்திற்கு பிறகு நான் கேன்டீனுக்கு செல்கிறேன். I'm gonna work on Sunday. ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு செல்கிறேன். இந்த சென்டென்சஸ்ல எல்லாம் கோயிங் டு, செல்கிறேன் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான வினைச்சொல், அதாவது மெயின் வேர்ப். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க பேசும்போது I'm gonna அப்படின்னு பயன்படுத்த கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, I'm going to Coimbatore tomorrow. I'm going to the canteen after the meeting. I'm going to work on Sunday அப்படின்னதாங்க பயன்படுத்தணும். கோனா கோ.
ஒரு கான்வர்சேஷனில் நாம் கோ அப்படிங்கிறத மெயின் வேர்பாக வச்சுக்கிட்டு கோனா அப்படிங்கிறத ஒரு ஹெல்ப்பர் வேர்டாக நம்ம வச்சுக்கலாம். கன்ஃபியூசிங்காக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும். I'm gonna go to Coimbatore tomorrow. I'm gonna go canteen after the meeting. I'm gonna go work on Sunday. இது தாங்க கரெக்டான சென்டென்ஸ். ஒன்றும் இல்லைங்க, கோ அப்படிங்கிற மெயின் வேர்பு கூட கோனா யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். கோனா மெயின் வேர்பாக இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதாங்க. இந்த கிளாஸோட சின்ன ரீகேப் பார்த்துடலாங்களா? ஐம் கோயிங் டு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் செய்ய போகிற ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது பயன்படுத்தலாம். ஐம் கோனா அப்படிங்கிறது கோயிங் டுவோட ஷார்ட் ஃபார்முங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் செய்ய போகிற வேறு வினை சொல், அதாவது வேர்பு கூட மட்டுமே நாம் கோனா பயன்படுத்த முடியும். ஐம் கோனா கோ அப்படிங்கிற மெயின் வேர்பு கூட கோனா அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். இந்த கிளாஸ் 7ல் நீங்கள் ஐம் கோயிங் டு, ஐம் கோனா கோ இந்த வார்த்தைகளை நம்ம எங்கேயெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 7 பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு, ஐம் கோனா கோ யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் பார்க்க போகிறோங்க. இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.